சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞரணி ஊடக செயலாளர் வெட்டி கொலை, காவல்துறையினர் தீவிர விசாரணை. அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அரசியல் பாரபட்சம், யாழ் ஊடக அமையத்தில் வன்னிய சிங்கம் பிரபாகரன் குற்றச்சாட்டு. கொழும்பு மாநகர சபை முறைகேடு விசாரணை, ஆணைக்குழுவின் கால எல்லையை நீடித்து ஜனாதிபதியால் வர்த்தமானி வெளியீடு. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகல, பதவி விலக மறுத்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். அமெரிக்கா ஈரான் இடையே தீவிரமடையும் போர், மீண்டும் குண்டுமழை பொழிந்த அமெரிக்க போர் விமானங்கள். அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு கட்சிசார் உறுப்பினர்கள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதை முறைப்படுத்துவதில் பாரபட்சங்கள் காட்டப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு கட்சி ஒன்றுக்கு தலா ஒரு உறுப்பினரும் தவிசாளர்களும் கலந்து கொள்ளலாம் என்ற முறை பின்பற்ற போதிலும் பின்னாட்களில் குறித்த நடைமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு கட்சி பிரதிநிதிகளும் கிராம மட்ட அமைப்புகளும் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பங்கு பெற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் கடந்த காலங்களில் இல்லாத அளவு ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு கொண்டுவரப்படும் நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் மாகாண தரப்பிலிருந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்ய முற்படும் போது மாகாணத்தின் ஏனைய வைத்தியசாலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை தோற்றுவிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் கடந்த 2019ஆம் ஆண்டில் வீடற்ற மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி முழுமையாக வழங்கப்படாத காரணத்தினால் பயனாளர்கள் இன்னும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய வன்னியசிங்கம் பிரபாகரன் என்பிபி அரசாங்கம் குறித்த பயனாளர்களுக்கான நிதியினை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுத்தார். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கடந்த வருடம் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதன் பதவிக்காலம் நாளை உத்தியோகபூர்வமாக முடிவடையவிருந்த நிலையில் ஆணைக்குழுவின் பணிகளை நிறைவு செய்து அதன் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக ஆணைக்குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல், மோசடிகள், குற்றவியல் நம்பிக்கை துரோகம் மற்றும் சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விசாரிக்கும் பொறுப்பு இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி PSN ரணசிங்க, கணக்காளர் ERM SH ஏகநாயக்க மற்றும் முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் DS விக்ரமசிங்க ஆகியோர் இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை வீரக்குட்டிய பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தீவிர உறுப்பினரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞரணி ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்த இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் வீரக்கொட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்பாந்தோட்டை வீரக்கட்டிய பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மதுபான விருந்தொன்றின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த இளைஞர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தீவிர உறுப்பினராக இருந்ததுடன் அவர் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞரணி ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். இந்த இளைஞர் ஹங்குருவேல பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மிதமுள்ளன பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இந்த மோதலின் போது சந்தேக நபரின் தாயாரும் காயமடைந்து வீரக்கெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் வீரக்கெட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பங்குச் சந்தையின் மத்திய வைப்பக அமைப்பில் 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக செயலற்று இருக்கும் கணக்குகளை மோசடிகளிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு பங்குச்சந்தையின் இணை நிறுவனமான வரையறுக்கப்பட்ட மத்திய வைப்பக அமைப்புகளில் 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக செயலற்று உள்ள கணக்குகளை பாதுகாக்கும் நோக்கில் புதிய நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய செயலற்ற கணக்குகளுக்கான படிப்படியான இடைநிறுத்த கட்டமைப்பை கொண்டுள்ள கணக்குதாரர்கள் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களுக்கு உட்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட கணக்குகளை எப்போது வேண்டுமானாலும் மிக எளிதாக மீண்டும் செயல்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்றி நிருபத்திற்கு அமைய பட்டியலிடப்பட்டுள்ள விதிகளுக்கு அமைய கணக்குதாரர்களை மோசடியிலிருந்து பாதுகாப்பதை முக்கிய நோக்காக கொண்டுள்ளது. 3 ஆண்டுகளாக செயலிட்டிருக்கும் கணக்குகளை செயல்படாத வாடிக்கையாளர் கணக்குகள் என்று வகைப்படுத்தி கணக்குதாரர்களால் அந்த கணக்கு மீண்டும் செயல்படும் வரை அதில் நடைபெறும் பரிவர்த்தனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள் அவதானிக்கப்படுவதோடு கட்டுப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கு வைத்திருப்பவர்கள் தாங்கள் விரும்பும் நேரத்திலும் செயல்படாத கணக்கை மீண்டும் செயல்படுத்த முடியும் என்றும் இணையதளம் ஊடாக தங்கள் கணக்குகளை மீண்டும் செயல்படுத்தலாம் என கொழும்பு பங்குச்சந்தை தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அரசினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்று அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. குறித்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலட்டைகள் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயக திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகிறது. தற்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் 10 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியுள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாதிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய முதியோர் செயலகம் அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் உதவித்தொகை பெற முடியாத முதியவர்கள் உடனடியாக தமது கிராம உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அல்லது முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து அவர்களை விரைவில் இந்த உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள், சமூக சக்தி அமைப்புகள் மற்றும் சமூக மேம்பாட்டு குழுக்களின் ஊடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. உதவித்தொகை பெறுவதில் நிலவும் இவ்வாறான தடைகளை நீக்கி தகுதியுள்ள அனைத்து முதியவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவி வரும் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விசேட எச்சரிக்கை அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 11 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள குறித்த அறிவித்தலில் நாளை முற்பகல் வரை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கு விசேட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரப் பகுதிகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2 முதல் 3 மீட்டர் வரை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் கடற்தொழில் மற்றும் கடற்படை சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களை சுற்றி முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை போன்ற உயர் பாதுகாப்பு வலயங்களை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணிகள் டெங்கு நெருக்கடி பெருந்தொற்று நிலையை எட்டிய பின்னரே முன்னெடுக்கப்படுவதாகவும் இது அதிகாரிகளின் தாமதமான செயற்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை 50,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தூய்மைப்படுத்தும் பணி தேவைப்படுகின்றது என்றால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள பொது சுகாதாரத்தின் நிலை என்ன என்பதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசாங்கத்தின் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் வெறும் விளம்பர பிரசாரங்களாகவோ அல்லது முக்கிய அரசு நிறுவனங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட செயல்களாகவோ இருக்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிலைமை பாரதூரமாவதற்கு முன்னரே அரசாங்கம் முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு நுளம்புகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் புகை விசிறல் செயல்முறையானது ஒரு வெற்றிகரமான நடவடிக்கை அல்ல எனவும் அதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் நஜித் கமசேன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். டெங்கு பரவலுக்கு மத்தியில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளினால் புகை விசிறல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் டெங்குவை ஒழிப்பதற்கான ஒரே தீர்வு அதுவல்ல என சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்க தலைவர் நஜித் கமசேன சுட்டிக்காட்டினார். நுளம்பு ஒன்றின் வாழ்க்கை வட்டத்தில் முட்டை, குடம்பை, கூட்டுப்புழு மற்றும் முதிர்ந்த நுளம்பு என 4 நிலைகள் காணப்படுகின்ற போதிலும் புகைத்தல் மூலம் முதிர்ந்த நுளம்புகள் மட்டுமே அழிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஒரு சுற்று புகை விசிறல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு 20,000 ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலவழிக்கப்படுவதுடன் இந்த பூச்சிக்கொல்லி நாசினிகள் காரணமாக நுளம்புகள் மட்டுமன்றி சூழலுக்கு உகந்த மற்றும் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் தேனீக்கள் மற்றும் தட்டார பூச்சிகள் போன்ற பூச்சி இனங்களும் இறப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நேற்றைய தினம் வரை நாடு முழுவதும் 52,068 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்று நாயை உதைத்து துன்புறுத்திய நபர் ஒருவரை கல்முனை தலைமையக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த காணொளி இணையத்தில் பரவியதைத் தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக குறித்த நபரை கைது செய்துள்ளனர். கல்முனையில் நாயொன்றை கொடூரமாக தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவரை கல்முனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த நாய் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டு வரும் குழுவினரோடு பயணித்து வரும் சுப்பிரமணியன் எனும் பெயருடைய நாயாகும். இந்த சம்பவம் நேற்று மாலை கல்முனை அஷ்ரப் நினைவு மருத்துவமனைக்கு அருகில் இடம்பெற்ற நிலையில் இந்த அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறித்த நாய் தன்னால் துன்புறுத்தலுக்குள்ளானமை குறித்து மன்னிப்பு கோரியிருந்தார். சம்பவம் தொடர்பில் கல்முனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சியைச் சேர்ந்து 6 வயது சிறுமி ஒருவர் சுமார் 2 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து தனிநபர் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி ஒருவர் சுமார் 2 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து தனிநபர் பரதநாட்டியமாடி உலக சாதனை படைத்துள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த ராஜீவன் ஹம்சத்வனி என்ற 6 வயது நாட்டிய தாரகையை இந்த அரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். குறித்த நிகழ்வு கிளிநொச்சியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றின் மண்டபத்தில் பிரமுகர்கள், கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. 6 வயதியான சிறுமி ஹம்சத்வனி எவ்வித தொய்வுமின்றி ராபா உலக சாதனை புத்தக விதிமுறைகளுக்கிணங்க சுமார் 2.5 மணித்தியாலங்கள் நடனமாடி பல்வேறு நாட்டிய உருப்படிகளை தனி நபராக ஆடி காண்பித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். மிக குறைந்த வயதில் கடுமையான தாளக்கட்டுகளுக்கு அமைய இடைவிடாது பரதநாட்டியமாடி சாதனை படைத்த குறித்த சிறுமியின் திறமையை பாராட்டி சாதனை புத்தகத்தின் நடுவர்களால் அதற்கான அதிகாரப்பூர்வ உலக சாதனை சான்றிதழும் பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக அதிரடியாக நேற்று விலகிய போதிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக மறுத்தால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதிர்ச்சியடைந்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ள தமது கட்சி முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் விரைவில் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் தாவேக்காவை தமது கட்சி ஆதரிக்கப் போவதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். மதிமுகவின் 32வது பொதுக்குழு கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நேற்று நடைபெற்ற போது பதவி விலக மறுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்ட அதே இடத்திற்கு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் மேலிடத்தால் நேற்று நியமிக்கப்பட்ட நகர்வும் இடம்பெற்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்திய நிலையில் மீண்டும் அமெரிக்கா போர் விமானங்கள் நேற்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன.
ஈரானிய தாக்குதலால் குவைத்தில் உள்ள அலி அல்சலைம் விமானப்படை தளமும் பஹ்ரைனின் சல்மான் துறைமுகத்தில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தளமும் கடும் சேதங்களை சந்தித்ததாக தெரிகின்றது. இந்த 2 இடங்களில் இருந்த 8 முக்கிய தளவாட வசதிகளை தாம் அளித்ததாக ஈராக் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மீண்டும் போரை தொடங்க முடிவு செய்தால் ஈரான் இல்லாமல் போய்விடும் என நேற்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான சீற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மீண்டும் மீண்டும் ஈரான் போன்ற ஒப்பந்தத்தை மீறினால் சிறப்பாக தொடங்கிய சமாதான பணியை ராணுவ பலத்தால் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் எனவும் அப்படி நடந்தால் ஈரான் இல்லாமல் போய்விடும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞரணி ஊடக செயலாளர் வெட்டி கொலை, காவல்துறையினர் தீவிர விசாரணை. அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அரசியல் பாரபட்சம், யாழ் ஊடக அவையத்தில் வன்னிய சிங்கம் பிரபாகரன் குற்றச்சாட்டு. கொழும்பு மாநகர சபை முறைகேடு விசாரணை, ஆணைக்குழுவின் கால எல்லையை நீடித்து ஜனாதிபதியால் வர்த்தமானி வெளியீடு. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகல், பதவி விலக மறுத்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். அமெரிக்கா ஈரானிடையே தீவிரமடையும் போர், மீண்டும் குண்டுமழை பொழிந்த அமெரிக்க போர் விமானங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.